மரம் வெட்டப்படுகிறது. வனத்தை பணமாக்குவது கொள்ளை அரசியல், அது திராவிடம். இனத்தை வனமாக்குவது கொள்கை அரசியல், அது தமிழ் தேசியம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வெட்டுகிறவனையும் தலையில் கொட்டி உயிர்மன்னைய பசுவை கொடியேற்றி அறத்தின் வழி அரசியல் செய்கிறார் அண்ணன் சீமான். மரங்களின் மாண்புகளை இனி தமிழ் சமூகம் பற்றி கொள்ளும். மரம் வரம் மட்டுமல்ல, அது நமது அறம். நாம் தான் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம். நம்மை பார்த்த சில மறை கலண்ட அணில்களும் மாநாடு நடத்துகிறது. மரங்களை காப்பாற்றினால்தான் அணில்களே தாவ முடியும் என்பதை மறந்து விட்டார்கள். அணிலின் முதுகில் 3 ராமம் உண்டு. அணிலின் முதுகில் 3 பட்டை ராமம் உண்டு. இனி எந்த அணிகள் வந்தாலும், எந்த அணில்கள் வந்தாலும் எமது மக்கள் பட்டை நாமம் தான் போடுவார்கள். இங்கே மனிதர்கள் வெறும் மாநாட்டு பார்வையாளர்கள் தான், மரங்கள் மட்டும்தான் கதாநாயகர்கள். ஆடு மாடுகள் எங்கள் மாநாட்டில் மேடை ஏறி உரை நிகழ்த்தியது இல்லை. ஆனால் அண்ணன் சீமானின் உரை கேட்டு நுரை ஒழுக வாயசத்து உரிமை மீட்பு கேட்டு வாழ்த்தியது. இப்போது காடுகளும் வாழ்த்துகிறது. இந்த நாட்டில் ஆடு மாடு காடுகளுக்கு மட்டும் ஓட்டு போடும் உரிமை இருந்தால் நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான், ஒரே ஒரு முதலமைச்சர் தான், அது அண்ணன் சீமான் மட்டும்தான். பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான், பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் அண்ணனை விரைவில் அரியணை ஏற்றும். அன்று போடப்போகும் முதல் கையெழுத்தை பார்த்து ஆடு மாடுகள் மட்டுமல்ல, காடுகளும் சேர்ந்து கைதட்டும். நாமும் கைத்தட்டுவோம். நன்றி, வணக்கம்.